அற்புதமாயிரம் தந்தவரே, அழியானாவு கொண்டவரே, ஆனந்தமே ஆனந்தமே அற்புதரின் ஆனந்தமே. அற்புதம் ஆயிரம் தந்தவரே, அழியானாவு கொண்டவரே, ஆனந்தமே ஆனந்தமே அற்புதரின் ஆனந்தமே. புனித அந்தோணியாரே, உம் திருக்கொடி வானில் உயர்கிறதே. ஆற்றல் மிகுந்த அற்புதரே, பேரருள் பொங்கிடுதே. உம் கொடிவானில் உயர்வது போல் எம்மன மேலே உயர்கிறதே. ஆற்றல் மிகுந்த அற்புதரே, பேரருள் பொங்கிடுதே. உம் கொடிவானில் உயர்வது போல் எம்மன மேலே உயர்கிறதே. அற்புதமாயிரம் தந்தவரே.
திருப்பள்ளி முன்னரை பார்ப்புகள் போற்றும் பதுவை புனித அந்தோணியாரின் அருள் விழாவில் பங்கெடுத்து புனிதரின் ஆசியை பெற வந்திருக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடந்ததை உள்வாங்கி எதிர்நோக்கி திருப்பயணிகளாய் வாழ்வோம் என்னும் சிந்தனையின் கீழ் முதல் நாள் திருக்குடியேற்ற திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். 2025 ஜூலை ஆண்டை அறிவித்த மறைந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் அனைவரும் எதிர்நோக்கி திருப்பயணிகள் என்பதை சுட்டிக்காட்டினார். ஆண்டவர் இயேசுவில் நிலைவாழ்வு என்ற எதிர்நோக்கி திருப்பயணத்தில் புனித அந்தோணியார் நமது பாதுகாவலராக உடன் பயணிக்கிறார். எதிர்நோக்கி திருப்பயணியாக புனித அந்தோணியார் நமக்கு முன் மாதிரியை காட்டுகின்றார். புனித அந்தோணியாரின் திருவிழாவை கொண்டாடும் நாம் எல்லோரும் நம்பிக்கையை புதுப்பித்து கிறிஸ்தவ விழுமியங்களை முழுமையாக ஏற்று சாட்சிய வாழ்வு வாழ புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடுவோம். நமது பங்கையும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவனின் கரங்களில் ஒப்புக் கொடுத்து இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். பதுவை புனித அந்தோணியாரை போல் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்து எதிர்நோக்கி திருப்பயணிகளாய் வாழ்ந்திட வரம் கேட்டு ஜெபிப்போம். காலையில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்ற இறைவாக்கினிற்கிணங்க பல்வேறு கவலைகளாலும் துன்பங்களாலும் நெருக்கடியினாலும் வேதனையுறும் ஒவ்வொரு உள்ளங்களையும் புனிதரின் அருள்விழா மகிழ்ச்சியை தர வேண்டும். ஒளியாம் இறைவன் நாம் உள்ளங்களில் சுடர்ந்திட வேண்டும். நமது வாழ்வை சூழ்கின்ற இருளை அகற்றும் ஒளியாக இறைவன் புனித அந்தோணியார் வழியாக செயலாற்றுகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக இப்பொழுது ஒளி ஏற்றப்படுகிறது. முதல் திரியை அருட்பணி இயேசு அந்தோணி இயக்குனர் மேய்ப்பு பணி நிலையம் செங்கல்பட்டு மறை மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாம் திரியை அருட்பணி டோனி ஜெரான் மண்ணின் மைந்த பேராசிரியர் திரு இருதய குருத்துவ கல்லூரி பூந்தமல்லி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மூன்றாம் திரியை அருட்பணி பிரகாஷ் காந்திநகர் பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான்காம் திரியை அருட்பணி செபஸ்டின் எம்எம்ஐ அதிபர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐந்தாம் திரியை அருட்பணி கபரியேல் காந்திநகர் துணை பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம் பங்கின் அருள்விழா சிறப்பாக நடைபெற நாமும் ஜெபித்து பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, இன்றைய திருக்குடியேற்ற தெய்வீக திருப்பலியில் பல்வேறு கருத்துக்களுக்காக, தேவைகளுக்காக, நலன்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே ஒரு குடும்பமாய் இணைந்து வந்திருக்கிற மதுராந்தகம் புனித அந்தோணியார் ஆலயத்தை சார்ந்த அனைத்து குடும்ப கருத்துக்களுக்காக, நலன்களுக்காக, தேவைகளுக்காக நாம் இந்த தெய்வீக பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம்.
மேலும் சிறப்பாக திருப்பலியானது திரு பிரகாஷ் திருமதி பிரியா சுமின்பிரியா குடும்பத்திற்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் குடும்பத்தை மேலும் ஆசிரியருக்கு வெற்றி பெற்ற வழியாகவும் கொடுக்கிறார்கள். திரு வேளாண்மை திருமதி வில்சன்மை குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் குடும்பத்தை தொடர்ந்து வழிநடத்தி ஆசிரியருக்கு கொடுக்கிறார்கள். திரு டி அந்தோனி திருமதி ரோசி குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் கொடுக்கிறார்கள். திரு டி ஜெஃப்ரி திருமதி பிரிஸ்லா மேரி இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் கொடுக்கிறார்கள். திரு டி ஜெரின் ஜோவியில் இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக நலன்களுக்காக கொடுக்கப்படுகிறது. மேரி ஜெசிந்தா சுஜா இவர்கள் வேண்டுதல்களாக கொடுக்கிறார்கள். திரு ஜான் பெர்க்மான்ஸ் அவருடைய ஆன்மீக காட்சிக்காகவும் மற்றும் 20 பேர் ஆசிரியை அவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் கொடுக்கப்படுகிறது. திரு பவுல் பாலசுந்தரம் திரு விக்டோரியா அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி வழியாகவும் அவர் மேத்யூ இறைவன் அன்பில் வளர வேண்டியும் எதிர்கால தலைமுறையில் அமைய வேண்டியும் கொடுக்கப்படுகிறது. திரு சேவிய சகாய பிரபு திருமதி டான்சியா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொழில் செலுத்த வேண்டியும் கொடுக்கப்படுகிறது. திரு தியாகராஜ் திருமதி இறைவன் செய்த நன்மைகளுக்கு திரு தியாகராஜன் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்ததற்கு நன்றி பலியாகவும் தொடர்ந்து சுகம் பெற ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு சுரேஷ்குமார் திருமதி அக்கியா குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் நலன்களுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு ஜெயராஜ் திருமதி பெர்லின் ரீனா ரேச்சல் குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய கருத்துக்களை ஆசீர்வதிக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு ஆரோக்கியசாமி திருமதி பத்ரபாக்கியம் குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அருட்சகோதரி லூமினா அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டி திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமதி குளோரி அரக்கோணத்திற்கு மாறுதல் பெற வேண்டி திருப்பலி வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். திரு ஆரோக்கியராஜ் திருமதி புஷ்பராணி சுனில் மெல்வின் குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திரு சார்லஸ் எழில் எசேக்கியல் ராஜ் பூவிழி ரியானா குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திரு விக்டர் ஆனந்தராஜ் திருமதி புனிதா பிரின்சி குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திரு அலோசியஸ் துரைராஜ் திருமதி அசுந்தா மேரி குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு ஜெர்மன் திருமதி ஞானம் குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு சங்கர் ராதா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகன் தினேஷ் இறை அன்பில் வளர வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு உமாமதி தேவி இவர்களுக்கு குழந்தை பாக்கி வேண்டி திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு தினேஷ் பாபு ஜஸ்லின் குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் உடல் நலனுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பவுலின் இளமதி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. புனிதா குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சின்னப்பரெட்டி சாந்தி மேரி குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. லூயிஸ் அலெக்ஸ் ரியா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சார்லஸ் லில்லி பிரேமா குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சோஃபியா ராஜேஷ் குடும்பத்தாருக்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகாயராஜ் செலிட் குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திரு தேவசகாயம் திருமதி ஸ்டெல்லா குடும்பத்திற்கு இறைவு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் பிள்ளைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டியும் OST நிறுவனம் யாழினி ஸ்டுடியோ தொழில் முன்னேற்றம் காணவும் மேலும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களும் நித்திய இலைப்பாற்றி அடையவும் குறிப்பாக தனது 2ஆம் ஆண்டு நினைவு நாளை காணும் அருப்பணி பவுல்ராஜ் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்கள் இந்த கருத்துக்களுக்காக நாம் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளில் இன்றைய திருக்குறியேற்ற நிகழ்வை நமக்கு சிறப்பித்து வழிநடத்தி உதவுகின்ற அன்பியங்கள் திருக்குடும்பம் மற்றும் சிறுமலர் அன்பிய குடும்பங்களுக்காக குடும்ப நலன்களுக்காக கருத்துக்களுக்காக தேவைகளுக்காக சிறப்பாக நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் நமக்கு தெய்வீக திருப்பலியை தலைமையேற்று ஒப்புக் கொடுப்பவர் அருட்தந்தை இயேசு ஆண்டனி அவர்கள், நம்முடைய மெய்ப்பு பணி நிலைய இயக்குனர் தந்தை அவருடைய கருத்துக்களுக்காக மறைமாவட்ட நலனுக்காக இருக்கிற அனைத்து திட்டங்களிலும் ஆண்டவர் வல்லமையோடு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்திருக்கிற அனைத்து அருட்தந்தைகளுடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து முன்னர் பலியிலே நாம் இறை ஆசிரை மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அருமையான சகோதர சகோதரிகளே, அழகான மாலை வேளை, அதை பசிக்கிற நேரம் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இல்லையா?
ஆனாலும் மிக அழகாக கோலாகலமாக ஆடல் பாடல் விழாக்குரிய மனநிலையோடு நீங்கள் ரொம்ப அற்புதமாக இந்த மாலை திருப்பலியில் ஒன்று கூடி வந்திருக்கிறீங்க. மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளலாமா? எப்படி இப்படிலாம் இருந்தால் என்னால் பூசு வைக்க முடியாது. இது வந்து செலப்ரேஷன். நான் எப்பொழுதுமே இது கொண்டாட்டம் தானே. நீங்கள் மேக்கப்லாம் போட்டுட்டுலாம் வந்திருக்கிறீங்க, கொண்டாட்டம் தானே. ஆமாம், சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு ஒரு 1.25 மணி நேரம் மட்டும் கொடுங்க, சரிங்களா? கரெக்டாக 9:15. இப்போ நான் 7:45 8:15 மணிக்கு முடிச்சிடலாம், நான் முடிச்சிடறேன், சரிங்களா? மகிழ்ச்சியோடு எல்லோரும் ஆனந்தமாக ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருந்து செபிப்போம். இன்றைக்கு நாம் எல்லாரும் எடுத்திருக்கிற தலைப்பு, தந்தை அவர்கள் நம்ம சிந்திக்க சொல்கிற விஷயம், கடந்ததை உள்வாங்கி எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் எழுவோம். சரிங்களா? நடந்ததாக இருக்கட்டும், நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும், அவ்வளோதான் செய்யும். பழசிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க, அந்த பாடத்தை வச்சு எதிர்காலத்தை திட்டமிடுங்க, இவ்வளோதான் சொல்லுங்கள். நடந்ததையே நினச்சிட்டு இருக்க வேண்டாம், சரிங்களா? வாழ்ந்த வாழ்க்கை மிஸ் பண்ணிட்டீங்க, கீழே விழுந்துட்டீங்க. நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லவங்களாக இருந்திருக்கலாம், இல்லை? பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பாடங்கள் உங்களுக்கு அனுபவங்களாக வேண்டும். இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பாடங்களை வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள தவறினால் நாம் ஆன்மீகத்தில் வளர முடியாது. கண்களை மூடுவோம். செய்த பாவங்களுக்காக மன வருந்துவோம். பழையதை புதுப்பிக்கிற கடவுள் நம் கடவுள், புதியன செய்கிற கடவுள் நம்முடைய கடவுள். நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து வளர்ச்சியை நோக்கி ஒரு திருப்பயணம் ஆண்டவர் கொடுக்க ஆசைப்படுகிறார். தோண்டு போனவர்கள் மான் போல துள்ளி குதிப்பதற்கான ஆசிரை கடவுள் கொடுக்க விரும்புகிறார். சோர்ந்து போன தருணங்கள், மனமுடைந்த தருணங்கள், என்னுடைய பழைய வாழ்க்கையே நான் சிந்தித்து நான் பாவி என்று மார்பில் அறைந்து கொண்டு வாழ்ந்த பாவங்கள், என் பாவங்களை விட என் கடவுளுடைய பேரிரக்கம் பெரிதானது என்கிறதை உணர தவறிய அந்த தருணங்கள், மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதவரையாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்திருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் போக்கி முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக.
கங்கையின் பரப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாருடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. செவிப்போமாக. என்றென்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 1-8 முடிய. ஆகையால் நாம் அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்ச்சி பட முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை, நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அறிந்து, ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் தம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்து கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மின்சாரம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தடைப்பட்டு நின்னாலும் சந்தோஷம். அழைப்பு தந்த பங்கு தந்தைக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. நம்ம அழகாக கட்டி எழுப்பியிருக்கீங்க. இந்த சின்ன கோயிலாக நான் பல வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கிறேன், அழகாக வளர்ந்துருக்கிறது. கண்டிப்பாக இது எல்லோருடைய பங்களிப்பும், பங்கு தந்தை ஃபாதருடைய உழைப்பு, பதராஜ் எல்லோரும் சேர்ந்து அழகாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஒரு 4 லைன் மட்டும் எனக்கு சரியாக வைப்ரேஷன் ஒர்க் ஆகலை. பாடகர் குழு சந்தோஷம் போகுதே, கொஞ்சம் வேகமாக எல்லோரும் கரங்களை தட்டி ஒரு 4 லைன் மட்டும் நம்ம எல்லோரும் ஒரு சந்தோஷமாக இதை பாடி இந்த நாளை, குறிப்பாக இந்த ஆண்டுடைய வார்த்தைகள் கடந்து செல்வோம். எல்லோரும் கரங்களை நாம் தட்டி சந்தோஷம் பொங்குதே அப்படின்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோட ஒரு 4 லைன் தான், சரிங்களா? எல்லோரும் பாடும். எல்லோரும் கரங்களை தட்டி சீக்கிரம் கம், எல்லோரும் கரங்களை தட்டலாமா? எல்லாரும் கை தட்டோம், எல்லாரும் சேர்ந்து பாடலை. மகிழ்ச்சியான ஒரு நேரம். எல்லோரும் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் எங்கில் பொங்குதே. எல்லாரும் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் எங்கில் பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் தெரிந்தேன், பழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டேன், அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் எனில் பொங்குதே. நன்றி. நம்ம அழகா பாடுறீங்க எல்லோரும். அருமையானவர்களே, இன்றைக்கு பங்கு தந்தை இந்த யூபிலி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்ற ஒரு விருது வாக்கோடு நான் பயணிக்கிற நேரத்தில் இந்த விழாவில் தந்தை அவருக்கு தூய ஆவியானவர் தூண்டியிருக்கிறார், எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அழகான ஒரு தலைப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், கடந்ததை உள்வாங்கி. இது ரொம்ப அழகான முக்கியமான வார்த்தையை நான் பார்க்குறேன். கடந்ததை உள்வாங்குகள். நம்ம என்ன செய்வோம், கடந்ததை மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்ததை நீங்கள் என்ன செய்யுங்க, உள்வாங்கி கொள்ளுங்கள். சாப்பிட்டது சாப்பிட்ட மாதிரியே இருந்துங்க. குழந்தைங்க வாந்தி எடுத்து எப்படி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்படின்னா டைஜஷன் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் கடந்த வாழ்க்கையை உள்வாங்கி கொள்ளுங்கள். டைஜஷன் நடக்கிற வாழ்க்கையில் உள்வாங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கையோடு என்ன செய்யுங்க, எழும்பி பிரகாசிங்க. அதான் செய்தி. 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் திரும்பி பாருங்க, கடந்ததை உள்வாங்குங்க.
இன்னொன்று, எழும்பி நீங்கள் பிரகாசமாக ஓடுங்க. முதல் வாசகத்தில் அந்த அம்மா அழகாக வாசித்தாங்க. அதில் நாம் கடவுள் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன செய்யாது, ஒருபோதும் நம்மை, சத்தமாக சொல்லுங்க என்னங்க, நாம் கடவுள் மீது வைத்திருக்கிற எதிர்நோக்கு நம்மை ஒரு நாளும் ஏமாற்றாது. என்ன செய்யாது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எது ஏமாற்றாது? நீங்கள் கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வீண் போகா. இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, தர்மம் செய்கிறீங்க, நல்லவங்களா இருக்கிறீங்க, கற்போடு இருக்கிறீங்க, போய் பேசினா மனசு வலிக்குது, பேச மாட்டேன்னு சொல்றீங்க. இது எதுவுமே வீண் போகாது. நீங்க வாழுற வாழ்க்கை வீண் போகாது. நீங்க இது இயேசுவின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் வாழ்வில் கடவுள் உங்களை இரட்டிப்பு மடங்கான ஆசிரை கொடுப்பார். நீ வாழுற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. என்னதான் பிரயோஜனம் இந்த சாமியை நம்பி? நீங்க சொல்லலாம், நல்லவனா வாழ்ந்து என்னத்தை எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் இல்லைதான். ஆனால் நீங்கள் வாழுற வாழ்க்கைக்கு ஒரு வெகுமதி இருக்கிறது, அதை நீங்க மறந்துடாதீங்க. அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது, ஏமாற்றம் தராது. நீங்க நம்புறது ரொம்ப சாலிடான ஒரு ஆளை, ஏதோ ஒரு கருத்தியல், ஒரு சித்தாந்தம், கட்சியை நம்புறதல்ல. நீங்க நம்புறது ஒரு நபரை நம்புறீங்க, ஒரு ஆளை நம்புறீங்க. அந்த நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார். இதுதான் நமக்கு செய்தி. அப்போ இன்றைக்கு நாம யோசிக்கிற இந்த நேரத்தில் கடந்ததை நாம் உள்வாங்க வேண்டும். காசி ஆனந்தன் சொல்லுகிறார், குப்பையை நீங்கள் எருவாய் பாருங்கள். குப்பையை எருவாய் பாருங்கள். குப்பை சாணி தான், ஆனால் அது உரமாக மாறும். குப்பையை உரமாய் பாருங்கள், கூழாங்கல்லை தெருவாய் பாருங்கள். கூழாங்கல் தான் அது, ஆனால் அதை வச்சு ரோடு போட முடியும், நடக்க முடியும், ரைட்? அப்போது குப்பையை கூட நீங்கள் என்ன செய்ய முடியும், உரமாக மாற்ற முடியும். பொதுவாக மனுஷ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை என்பது, இந்த வாழ்க்கை என்பது ஒரு திரு பயணம்தான். இந்த பயணத்தில் நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். பயணம் அப்படின்னு சொன்னாலே ஆரம்பம் என்று ஒன்று இருக்கிறது, முடிவு என்று ஒன்று இருக்கிறது. நான் இங்கே உங்ககிட்ட பார்க்க வரணும், இது ஒரு பயணம்தான். நான் செங்கல்பட்டு பிஷப்ஸ் ஹவுஸிலிருந்து நான் ஆரம்பித்தேன் என் பயணத்தை. நான் ஆரம்பித்த இடம் என்று ஒன்று இருக்கிறது, நான் வந்து சேர வேண்டிய இலக்கு இடம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட பயணம். அப்போ அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கையாளர்களாய் ஒரு மனசில் வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையும் கூட இந்த மண்ணுலக வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இது திருப்பயணம், சாதாரண பயணம் இல்லை. இது பிக்னிக் போகிற ஒரு பயணம் இல்லை, உல்லாச பயணம் இல்லை இது, சரிங்களா? நான் ஊர் சுற்றிக்கு பார்க்க போகிறேன், டிஸ்கவரி பண்ண போகிறேன், அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பயணம் இல்லை. இந்த பயணம் என்பது எதிர்நோக்கின் திருப்பயணம். இது சாதாரண பயணம் அல்ல, இது ஒரு ஆன்மீக பயணம். இந்த பயணத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பயணத்தில் ஒரு ரெண்டு வகையான பார்வை நான் யோசிக்கும் போது எனக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, எனக்கு உள்ளிருந்து நான் வெளியே பயணிக்கிறது ஒன்று, நான் வெளியிருந்து எனக்கு உள்ளே பயணிக்கிறது இன்னொன்று, சரிங்களா? என்னை தோண்டி ஞானம் கண்டேன் சினிமாவில் பாடுகிறோம். எனக்கு உள்ளார்ந்த ஒரு பயணம், எனக்கு உள்ள ஒரு பயணத்துக்குள்ளே போக. நாம் எல்லாரும் வெளியே தான் பயணம் செய்திருக்கிறோம். கோயில் கோயிலாக போயிருப்பீங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்காக போயிட்டு வண்டியில் காசு போட்டு வரீங்க எல்லாரும், சரிங்களா? அங்கே தான் போகிறீங்க, ஒரே இடத்துல தான் மாதா இருந்தால் நீங்கள் நம்புறீங்க, எல்லா இடத்துலையும் அம்மா இருக்கிறாங்க, ரைட்? அப்போது நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளுகிறீர்கள், வெளியார்ந்த பயணம். நீங்கள் வெளியே போயிட்டே இருக்கிறீங்க. இன்னொரு பயணம் இருக்கிறது, அகப்பயணம் என்று ஒன்று இருக்கிறது, உள்ளார்ந்த பயணம். அப்போ இந்த வாழ்க்கையை என்னன்னு கேட்டால், இந்த மனுக்குல வாழ்வு என்பது, மனித வாழ்வு என்பது புருஷன் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க, பணிகள், பொறுப்பு, குருவானவர், அவர் இவர் எல்லாரும், என்ன வாழ்க்கை இது அப்படின்னா, இந்த பயணம் என்பது நீங்கள் திருப்பயணிகளாய் போறீங்க. எங்கே போறீங்க எல்லாரும்? நீங்கள் கடவுளை நோக்கி பயணிக்கிறீர்கள் அல்லது கடவுளுக்கு உள் பயணிக்கிறீர்கள், சரிங்களா? அவன் விண்ணகத்தை நோக்கிய பயணம். இது எங்கே இருக்குது விண்ணகம்? எங்கெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் இந்த உலக பூமி சின்னூண்டு தான், சின்னூண்டு. இது இம்மாத்தூண்டு தான் இந்த பூமியே. நான் நேற்று பெங்களூர், இந்த கோயம்புத்தூரில் ஒரு செமினார் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா அழகாக அந்த ஃபாதர் போட்டு காமிச்சார்.
ரொம்ப அழகாக ஒரு இந்த பில்டிங்லேருந்து அப்படியே காமிச்சு அப்படியே விரித்து கொண்டு போகிறாரு ஜூம் கேமரா. அது போகும்போது இந்த பூமி மாதிரி எத்தனை கேலக்ஸி இருக்குது, எத்தனை மில்க் வேவ்ஸ் என்னமோ சொல்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. இது என்ன ரொம்ப சின்ன புள்ளி இந்த பூமி, இவ்வளவுதான். இந்த பூமி ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப சின்னது. இதை விட நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நமக்கு தெரியல, மிகப்பெரிய ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த திருப்பயணம் அடுத்தது நாம் இன்னொன்றை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சாதாரணமானதிலிருந்து நிறைவானதை நோக்கி பயணிக்க வேண்டும். சாதாரண மனுஷன் அப்படின்னு நீ சொல்றீங்கள, நான் மனுஷன்தான், நீ மனுஷன்தான். மனிதன் என்கிறவன் தெய்வமாக பரிணமிக்க முடியும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும். மனிதன் புனிதமாக பயணிக்க வேண்டும், மாற முடியும். நீ அயோக்கியெல்லாம் கிடையாது, நீ கெட்டவெல்லாம் கிடையாது, நீங்க எல்லாரும் நல்லவங்க. இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில் குறைகள் உண்டு, பிழைகள் உண்டு, ஆனால் நீங்க ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது. இதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது ஏதோ ஒன்றை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப இந்த பயணத்தில் கடந்ததை உள்வாங்குங்கள். இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் வீழ்ந்திருக்கலாம், வலி இருந்திருக்கும், ஏமாற்றப்பட்டு இருப்போம், அவமானப்பட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு இருப்போம். பல பேர் என்னை அழ வச்சிருப்பாங்க, என் வாழ்க்கையை நாசம் பண்ணி இருப்பாங்க. சே, நான் அப்படி போயிருக்கக்கூடாது, சே நான் அப்படி வாழ்ந்துருக்கக்கூடாது, நான் இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாமே, என்னை இவங்கெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்களே. கடந்த கால வாழ்க்கை நம்ம அப்படியே தூக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், வேடிக்கையாக சொல்லணும்னா, பஸ்ஸில் போகும்பொழுது இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு தலை மேலே வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். பஸ்ஸில் பெரிய மூட்டையை ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க, சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, தூக்கி தலை மேலே வச்சுட்டு பஸ்ஸில் நின்றுட்டே இருக்கு, பஸ்ஸு போயிட்டே இருக்கு. நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க? சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்களா? ஏன்? நீ இறக்கி வைத்து விடு. நீ தேவையில்லாமல் ஏதோ ஒன்று சுமந்துட்டு, சுமக்கிறதுக்கு இன்னொன்று இருக்கிறது, பஸ்ஸுகள் சுமந்துட்டு போகும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். மனுஷன் ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகளை சிந்திக்கிறான். விஞ்ஞானம் சொல்லுகிறார், சயின்டிஸ்ட் சொல்றாங்க 60,000 தாட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன். இந்த 60,000 சிந்தனைகளில் 50,000 சிந்தனைகள் பழைய வாழ்க்கையை பற்றி. நேற்று அவன் திட்டான் என்ன, 1947 என் வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிட்டான். சரிங்களா? நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது உங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டான், ரைட்? எப்போ? 10 வருஷம் 25 வருஷம் கழித்து திருப்பி அந்த கதையை பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் பழையதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். 50,000 சிந்தனைகள் மண்டைக்குள்ள ஓடுறது எல்லாம் பழைசு பழைசு பழைசு. நீங்கள் கடந்ததுலேருந்து வெளியே வரல, டைஜஷன் ஆகல, அது அப்படியே கிடக்கிறது. இட்ஸ் கிரியேட்டிங் ராயட் வித்இன் யூ. உங்க மண்டைக்குள்ளார, இதயத்துக்குள்ளார, மனசுக்குள்ளார சிலரை மன்னிக்க முடியல, சிலதை மறக்க முடியல. சரிங்களா? சிலதை நினைச்சாலே பிரஷர் ஏறுது. ஏன் நம்ம சந்தோஷமாக இல்லை? மிக முக்கியமான ஒரு காரணம், நீங்க நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. பாவம், இது பாவம். ஏன்னா கடவுள் புதிய வாழ்க்கையை கொடுத்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் புது வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிடமும் புது வாழ்க்கை, ஒவ்வொரு பிறந்த நாளும் புது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழாமல் நாம் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, பழையதை நினைத்து கொண்டு இருக்கிறோம், கடந்ததை இதயத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இது டைஜஷன் ஆகாம என்னை வருத்தி கொண்டு இருக்கிறது. கண்ணை மூடனா அவர் தான் ஞாபகம் வரார், கண்ணை மூடனா அந்த நிகழ்வு தான் ஞாபகம் வருகிறது. எனக்கு அவங்க பேரை கேட்டாலே எரிச்சலாக இருக்கிறது, டென்ஷன் ஆகிடுது. ஓகே, உங்களுக்கு எல்லாம் ஏன்? பழையதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற 50,000 சிந்தனைகள் பழைய வாழ்க்கையை பற்றி, 10,000 சிந்தனைகள் நாளைக்கு நடக்க போறதை பற்றி. என்ன சொல்றாங்க? அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நிகழ்காலத்தில் வாழ்வது இல்லை. வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைக்கு நிறைய டெஃபினேஷன் சொல்றாங்க. ரொம்ப எளிமையான டெஃபினேஷன் என்ன, விளக்கம் என்ன? வாழ்க்கை என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளின் தொகுப்பு, அவ்வளவுதான். ஒரு செகண்ட் முடிஞ்சது. நான் இங்கே 6 மணிக்கு வந்தேன், இப்போ ஏறக்குறைய உங்களுக்கு 8:20 ஆச்சு. 2 மணி நேரம் 20 நிமிஷங்கள் முடிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையில் திருப்பியும் வராது, நீ நினைச்சாலும் வராது. நாளைக்கு இதை வர முடிஞ்சது. ஒரு செகண்ட், காலம் கரைந்து கொண்டே இருக்கிறது, வாழ்க்கை முடிந்து கொண்டே இருக்கிறது, ஆண்டுகள் முடிந்து கொண்டு இருக்கிறது, நாட்கள் முடிந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு பிறந்த நாளும் வருகிறது. வாழ்க்கை ஒரு ஆண்டு முடிச்சிட்டீங்க, என்ன அர்த்தம்?
சீக்கிரம் சாவ போகிறீங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பிறந்த நாளையும் கொண்டாடுகிற போது என்ன அர்த்தம்? நீங்கள் கல்லறையை நோக்கி வேகமாய் பயணித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று பொருள். அதான் உண்மை, சாவுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை, இந்த உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒன்று பழச நினைக்கிறீங்க, இல்லைனா எதிர்காலத்தை நினைக்கிறோம் நாம் எல்லாரும். அப்படி என்ன நடக்கிறதுனா நிகழ்காலத்தில் நாம் வாழ்வது இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய மோசமான அநியாயமான ஒரு செயல். கடவுள் எதற்காக உங்களை கூப்பிடுறாரு? என் ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும், அந்த வாழ்க்கையை மிகுதியாய் பெற வேண்டும். abundance of life. நீங்க கொண்டாடின வாழ்க்கையை நம்ம மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா கடவுள் இருக்கிற மாதிரி நம்ப மாட்டோம் யாருமே. நம்ம முகங்களை எல்லாம் பார்த்தா அவ்வளோ வலிகள். நம்ம ஆளுங்க ஃபோனை போட்டு பேசிட்டு போகிறாங்க, அது இன்னொன்று. அவள் தனியாக அப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க, ரோட்டில் நடக்கும், அது வேற. ஆனால் மனித முகங்களை பார்க்கிற போது நிறைய சோகங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம், நிறைய வழிகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம், நிறைய ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோம். சில மேலுக்கு உதட்டில் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, அடி மனசில் கொஞ்சம் என்னம்மா அப்படின்னு கேட்டால் அப்படியே டேங்க் ஒன்று கட்டிடலாம், அவ்வளோ தண்ணி கொட்டும், அவ்வளோ வலிகள். சிலது உங்களால் மறக்க. அப்போ பழைய வாழ்க்கையை நீங்கள் சுமந்து மறக்க முடியுமா? அதெல்லாம் பழச மறக்க முடியுமா? நீங்கள் யார், நான் யார், நான் யார், நீங்கள் யாருன்னா நம்முடைய மெமரிஸ் தான். நம்ம கோமாவில் போயிட்டால் நான் யாருன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் கோமாவில் போயிட்டால் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ என்ன யாரென்று எனக்கு தெரியாமல் போகிறது. இந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் பழையதை நினைத்து கொண்டே வாழ்கிறீர்கள். அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி கொள்ளுங்கள். பழசு எனக்கு பிளாட்ஃபார்மாக மாறட்டும், என் தோல்விகள் எனக்கு படிக்கட்டுகளாக மாறட்டும். என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான், ஐயோ ஆண்டவரே ரொம்ப நன்றி. ஏன்? நான் யாரும் ஏமாத்தலை, நன்றி சொல்லுங்க. என்னை ஒருத்தன் காயப்படுத்திட்டான், என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், ரைட். என் பங்கு சாமியார் என்னை திட்டார், ரைட். என் ஃப்ரெண்ட் எனக்கு காவு விட்டாங்க, இதுக்கெல்லாம் காவு விட்ட, இதுக்கெல்லாம் நீங்கள் அழுதுன்னு இருக்க வேண்டாம். இந்த வழிகள் உங்களுக்கு வழித்தடங்களாக மாறட்டும். இவ்வளவுதான். இந்த பழைய வழிகள், வேதனைகள், காயங்கள், ரணங்கள் இது அசிங்கமானது இல்லை. இவற்றிலிருந்து மீண்டெழுந்து வாருங்கள், ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிங்க. இதுதான் தந்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நான் பார்க்கிறேன். கடந்ததை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். Learn a lesson from your past. இங்கே தான் விழுந்தீங்க, திருப்பியும் போயிட்டு ஏன் விழுந்தீங்க அதே இடத்துல? நேற்று தான் கால் தடுக்கி விழுந்த, கொஞ்சம் பத்திரமா பார்த்து போங்க. உள்வாங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கடந்த வாழ்க்கையை உள்வாங்குங்கள், அதை ஜீரணித்துக் கொள்ளுங்கள். அது ஜீரணமாச்சுன்னா சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுக்குள்ள அப்படியே இருந்தால் நோய் தான் வந்து சாவும். சாப்பிட்ற சாப்பாடு அது ஜீரணமாக வேண்டும், அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணப்பட வேண்டும். அந்த எனர்ஜி அந்த ஆற்றலின் உடலில் உறுப்புகளுக்கு எல்லாம் போகணும். அப்படி இல்லைன்னா நான் இங்கே இப்படிலாம் பேச முடியாது, சரிங்களா? மயக்கம் போட்டு கீழே விழுவேன். ஏனென்றால் எனக்கு ஆற்றல் இருக்காது. அப்போ இதான் நீங்கள், உங்கள் மெமரிஸ் தான் நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களுடைய நினைவுகள் தான் நீங்கள் எடுத்த முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கை, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்களுடைய நினைவுகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்வுகள் என்பது வேறு, அனுபவங்கள் என்பது வேறு. நிகழ்வுகள் என்னை தொடாததெல்லாம் நிகழ்வு. நான் இப்போ பிரசங்கம் வைக்கிறேன், கத்தி கத்தி என்ன சொன்னார் இந்த ஃபாதர், யார் என்ன சொன்னார், அது நிகழ்வு. இந்த பூசை என்னை வந்து தொடவே இல்லை, ஓகே, இது நிகழ்வு, உங்களை பாதிக்கல. அது நீங்கள் எதுக்கோ சும்மா வந்தீங்க, ஃபோன் நோண்டிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ரைட். இது நிகழ்வு. ரோட்டில் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வருகிற போது எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க? ஆடு மாடு மனுஷன் குதிரை எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நீங்கள். இதெல்லாம் உங்கள் மனசில் இருக்கிறது இல்லை. யோசிச்சு பாருங்க, 1 2 ஒரு சில மனிதர்கள், ஒரு சில நிகழ்வுகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. இதான் நீங்கள். இந்த நினைவுகளை எடுத்துட்டீங்கன்னா நான் யாரு? நான் வெறும் பிணமாயிடுவேன், நான் நடைபெணமாயிடுவேன். இந்த நினைவுகள் தான் நான், என் மனைவி, என் வீடு, என் குடும்பம், என் வாழ்க்கை. நான் இங்கே செஞ்சேன், அதை செஞ்சேன், பேசிகிட்டே இருக்கிற எல்லாரும். நான் இதை கட்டினேன், அதை கட்டினேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை சாதித்தேன். ஏன்? இதுதான் நான், இதுதான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய நினைவுகள் என்பது தான் நான். இந்த நினைவுகள் இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த நினைவுகளை நீங்கள் என்ன செய்யுங்க? வெறுக்காதீங்க. சில நினைவுகள், சில அனுபவங்கள் நமக்கு கசப்பாக இருக்கும். கசப்பு கூட சில நேரங்களில் நல்லது.
நீங்கள் நினச்சிருக்கலாம், ஏன்டா என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, இந்த பொண்டாட்டி ஏன் எனக்கு கொடுத்தாரு, இந்த அழகாக இருக்காங்களே, ரைட் அவங்க அழகா, ஆனால் அவங்க மனைவி இல்லை, இவங்க தான் அவங்க மனைவி. கடவுள் இந்த பெண்ணை உனக்கு ஒரு காரணத்துக்காக கொடுத்திருக்கிறார். இந்த நோய், அதிலிருந்து ஒரு பாடத்தை கடவுள் உனக்கு கடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த காயங்கள், வீழ்ச்சிகள், துரோகங்கள், எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ரணங்கள் அல்லது ஏமாற்றங்கள் ஒன்று அழிச்சிடாது. நீங்கள் அழிஞ்சு போக மாட்டீங்க, நீங்கள் உடஞ்சி போக மாட்டீங்க. இதிலிருந்து கூட கடவுள் உங்களை புதுசாக உருவாக்குவார், ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்பார், ஒரு புதிய மாற்றம் வாழ்க்கையில் வரும். அப்படின்னா கொஞ்சம் திரும்பி பாருங்க, மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்கள், திரும்பி பார்த்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நேராக ஓடுங்க. அப்போ இந்த ஓட்டத்தில் என்ன நினைக்காதீங்க, வாழ்நாள் முழுசு இதே தான் நடந்துட்டு இருக்கு ஃபாதர், தொட்டாலே நடக்க மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது, எல்லாம் நாசமாக போகுது, வாசிக்கும் போதே கரண்ட்டு போயிடுச்சு, பசங்க ஆரம்பிக்கும் போதே லைட்டு போச்சு. கவலைப்படாதீங்க, இது வாழ்க்கையில் நடக்கும், இது நடக்கும், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டான், அதுக்காக வாழ்நாள் முழுசு அழ போகிறீங்க. யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான், வாழ்நாள் முழுசுமா நீங்கள் கதற போகிறீங்க. வேண்டாம், இனஃப், போதும், விடுங்க. இந்த வாழ்க்கையை நான் கொண்டாட வேண்டும். இதற்காகத்தான் தந்தை அடுத்த இதில் அவர் சொல்றாரு, நாம எப்படி பண்ணணுமா, திருப்பயணிகளாக எழுவோம். எழுங்க, எழுப்பி பிரகாசிங்க. உடைந்து போன வீணையில் இருந்தும் ஒரு புதிய இசையை கடவுளால் உருவாக்க முடியும். சரிங்களா? கோணலான கோடு தான். நீங்கள் நினைப்பீங்க நாசம் போய் முடிஞ்சது, இனிமேல் ஒன்றும் விளங்காது, நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கோணலான கோடுகளில் இருந்து கூட கடவுள் ஒரு நேர்கோட்டை உருவாக்க முடியும். இதான் கிறித்துவம், இதான் இயேசு, இதான் இந்த பாடம் சொல்றது பாடம். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் அதான் நினைச்சாங்க, சீடர்களை தான் நினைச்சாங்க, யூதர்களை தான் நினைச்சாங்க. எல்லாம் முடியல, கல்லறை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. கல்லறை முடிவு கிடையாது, கல்லறை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இதோ செத்து வாழ்கிறார், சாவடிச்சுட்டு நினைச்சிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டு நினைச்சாங்க. இல்லை, இதை தாண்டி இன்னொரு வாழ்வு இருக்கிறது, இது உயிர்ப்பின் வாழ்வு. ஆகவே உங்கள் நம்பிக்கை, உங்கள் எதிர்நோக்கு உங்களுக்கு ஏமாற்றம் தராது. எழும்பி பிரகாசிங்க, துள்ளி குதிங்க. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இன்னைக்கு தான் என்னை பார்க்க முடியும், இன்னைக்கு நாளைக்கு நான் என்னை பார்க்க முடியாது. இன்னைக்கு என் அன்பை பாசத்தை அனுபவிச்சிருங்க. நாளைக்கு நான் செத்தா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் செத்தா அப்படியா நினச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. எவ்வளோதான் வாழ்க்கை, வேற ஒன்றுகள் இருக்கிறது நிகழ்வு மட்டும்தான். இன்றைக்கு இந்த நிமிஷம் வாழ்க, இன்றைக்கு அப்போ நம்பிக்கையோடு வாழ்க, நல்லது நடக்கும். நாளைக்கு ஒரு விடியல் இருக்கு, ஆமாம் அது நடக்கும். நான் கைவிடப்பட மாட்டேன். இரட்டிப்பு பணக்கான ஆசிரியர் எனக்கு உண்டு, தாய் மறந்தாலும் என்னை மறக்காத கடவுள் எனக்கு உண்டு. நான் வாடுற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு, நான் நேர்மையாக வாழ்ந்துருக்கிறேன். நம்புங்க, நல்லவனா மார்த்தட்டி சொல்லுங்க, நான் நல்லவன் சொல்லுங்க. நான் நல்லவனா வாழ்ந்ததில் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். உலகம் உன்னை காரி துப்பலாம், உன்னை அசிங்கப்படுத்தலாம், உன்னை அழ வைக்கலாம், உன்னை புரிந்து கொள்ளாமல் பார்க்கலாம். ஆனால் உன்னை புரிந்து கொள்கிற கடவுள் இருக்கிறார், உன் மனதை பார்க்கிற கடவுள் இருக்கிறார், உன் கண்களை காண்கிற கடவுள் இருக்கிறார், உன் அழுகுரலை கேட்கிற, காது கொடுத்து கேட்கிற கடவுள் இருக்கிறார். உன்னை தேடி ஓடி வருகிற கால்கள் அவருடைய கால்கள். அவர் இதயம் படபடக்கு உன்னை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அழகான உணர்வுகள் உன்னை பற்றி வரும். உன்னை அவர் கைவிட மாட்டார், நம்புக. ஆகவே நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை கொண்டாடும். இந்த உலகத்தில் நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும். துக்கம், எனக்கு பயத்தில் நினைக்கிறீங்களா, எனக்கு நோயில் நினைக்கிறீங்களா, எனக்கு கவலைகள் நினைக்கிறீங்களா, என் வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள் நினைக்கிறீங்களா? நிறைய வழிகள், காயங்கள், பாவங்கள், குறைகள், எதிர்ப்புகள், சரிங்களா, உண்டு. பலவீனங்கள் உண்டு. வல்னரபிள். நான் பெரிய ஆளும் கிடையாது, எனக்கு எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு வழிகள் உண்டு, இவ்வளோதான் நான். எனக்கு வழிகள், காயங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், நான் செய்கிற தப்புகள் உண்டு. ஆனால் இதை எல்லாத்துக்கும் நடுவில் ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, என் கடவுள் மீது நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்னை ஒரு நாளும் விடத்தாட்டாது. நான் வாழ்வேன், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். சத்தமாக சொல்லுங்க, நான் வாழ்கிறேன், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். ஆமாம், தாய் மறந்தாலும் உங்களுக்கு மறக்காத ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்கள் நினச்ச வாழ்க்கை நல்லவங்களாக வாழும்போது ஒரு எதிர்கால வாழ்வு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காத்திருக்கிறது. ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். நான் உங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள், சொல்லுங்கள், நியூ இயர்க்கு மட்டும் தான் சொல்லுவீங்களோ? நான் உங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள் நல் வாழ்வுக்கான திட்டங்கள். இதுதான் அவருடைய திட்டம். அவருக்கு கெட்ட எண்ணெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழணும், வாழுங்க. இரணியூஸ் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் சொல்கிறார், த க்ளோரி ஆஃப் காட் இஸ் தட் மேன் மஸ்ட் பி ஃபுல்லி அலைவ். கடவுளுக்கு எதிராக மகிமை, தேவனை எப்படிடா நீங்கள் மகிமைப்படுத்துவீங்கன்னு கேட்டால்
அவர் என்ன சொல்றாரு? சந்தோஷமாக வாழுங்க, அவ்வளோதான். நியாயமாக வாழ்ந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். சுத்தமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஐ டெல் யூ, மல்லமாரித்தனம், முடிச்சொழுக்கித்தனம், ஏமாற்றுத்தனம், துரோகங்கள், கெட்ட இதெல்லாம் வச்சு நிம்மதியாக வாழ முடியாது. நான் எழுதி தரேன். எனக்கு 55 வயசு, 25 வருஷம் சாமியாராக தைரியமாக சொல்கிறேன். எனக்கு பாதி வாழ்க்கை அதை வாழ்ந்துருக்கிறேன்னு வச்சுங்களேன். தைரியமாக சொல்கிறேன், கெட்ட எண்ணங்களோடு ஒரு நாளும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் தமிழ் மரபு. சரியா? இதை சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க, இதை அழகாக வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? இதை அழகாக வச்சுக்கொள்ளுங்க, ஒத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர்களை வழி நடத்துவார். வாழ்வாங்கு வாழ்கிறவர்கள் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த உலகத்தில் யார் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ நீங்கள் கடவுள் வரிசையில் வைக்கப்பட்டீங்களாம் புனிதர்கள். அவங்க தான் புனிதர்கள். அதான் அந்தோனியா, அதான் அவர் நினைச்சு கொண்டாடு. கடவுள் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை தாழ்ச்சியோடு ஆண்டவருடைய கரங்களில் நாம் எடுத்து வைப்போம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போம். மன்றாட்டுக்கள் கொஞ்சம் வேகமாக வாங்க. வரங்களின் நாயகனே என் இறைவா, இன்று நாங்கள் ஏற்றியுள்ள இந்த புனித அந்தோனியாரின் கொடி வானிலே பறப்பது போல எங்கள் ஜெபங்கள் உம்மை நோக்கி வரவும், எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் எல்லா வளமும் நலமும் பெற்று தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, எங்கள் குடும்ப விழாவில் உம் ஆசிரியரை பெற்று தர வந்துள்ள எம் மறைமாவட்ட மேய்ப்பு பணி நிலைய இயக்குனர், தந்தை மற்றும் அருள் பணியாளர்களையும் இறை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் உருவான இறைவா, எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் உம் மக்களாகிய எங்களை இறை வழியில் நடத்த தேவையான உடல் உள்ள சுகத்தையும் தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வை அருள்பவரே எம் இறைவா, உமது பங்கில் வாழ்ந்து உமது திருவடிகளுக்கு வந்துள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் உமது நித்திய அமைதியை அருளோமை வேண்டுகின்றோம். நிலையான உமது இல்லத்தில் அவர்களுக்கு இடமளித்து உமது இரக்கத்தை பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி செபிப்போம். எங்களை எல்லாம் நேசிக்கிற ஆண்டவரே, கொடான கொடி நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். கடந்ததை நீங்கள் பாடமாக ஏற்றுக்கொண்டு புது வாழ்வுக்குள் கடந்து வாருங்கள் பிள்ளைகளே என்ற அழைப்பை தருகிறீர். ஆண்டவரே, மிகுந்த நம்பிக்கையோடு திரு பிரசன்னத்தில் கூடியிருக்கிற எங்கள் அத்தனை பேரையும் இறை குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்கிறதை மனதிலே உள்வாங்கி வாழ்வாங்கு வாழ எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே தோல்விகளிலே துவண்டு போகாமல் ஆண்டவரே, கடந்த வாழ்க்கை பாடங்களிலிருந்து நாங்கள் ஒரு புதிய அனுபவங்களை பெற்று ஒரு புது வாழ்க்கையை வாழ வெறுமையாய் திரும்பி போகாதபடி அருள் வரங்களால் நிரப்பப்பட எங்கள் எல்லோரையும் காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்வுகள், இந்த 3 நாள் கொண்டாட்டங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாக அமைய எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உம் பீடத்தில் வைத்தேன். பயணமானது அப்பத்தில் கொடுக்கிறோம். உள்ளதெல்லாம் நான் எடுத்து ஆண்டவரே, அனைத்து ரசத்தை பெற்றுள்ள திராட்சை கொடியும் மனித உலகை பயணமான ரசத்தை கொடுக்கிறோம்.
இறைவன் என்று வாழ்த்து பெறுவார். நொறுக்கிய மனதோடு நான் சேர்க்கும் பொருள் எல்லாம் உனதல்லவா, அதை உன்னிடத்தில் தருவது முறையல்லவா. நான் சேர்க்கும் பொருள் எல்லாம் உனதல்லவா, அதை உன்னிடத்தில் தருவது முறையல்லவா. இருப்பதை கொடுப்பேன், உன் அன்பை பகிர்வேன், வள்ளலே நானும் வழி செல்வேன். செல்லரித்து போகும் செல்வங்கள் யாவும் இல்லை இல்லை என நான் உணர்ந்திடுவேன். நிலைக்கும் உந்தன் அரசினிலே நான் என்னையே முழுதும் தருவேன். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உன் பீடத்தில் வைத்தேன். இறைவா மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் என்னும் உமது புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டி அவருடைய படிப்பினையால் எங்கள் அனைவரையும் பயிற்றுவித்து அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டீர். ஆகவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளினில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், எங்களுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை பக்தி படுதலோடு நாம் சேர்த்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பிழைகளை எல்லாம் பாராமல் நாங்களும் மீது வைத்திருக்கிற எங்களது நம்பிக்கையை, எங்களது கண்ணீரை, எங்கள் செவங்களை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஆறுதலையும் நம்பிக்கை குன்றாத ஆழ்ந்த பற்றுதலையும் தந்து ஆசீர்வதிக்க திருவிழம் கொள்வீராம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவா
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவன். செம்பரியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலவடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு முன்னால் வாழ்த்துவதாக. ஆமென். உருக்கி உணவாய் தருகின்றேன், என் இதயத்தில் வாழ இனிதே வருகின்றேன். உம் உயிரை உருக்கி உணவாய் தருகின்றேன், என் இதயத்தில் வாழ இனிதே வருகின்றேன். நானே வாழும் வழியும் ஜீவனும் என்றீரே, என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்றீரே. நான் உம்மை உண்டு உம்மில் வாழ்கின்றேன், நான் உம்மை உண்டு உம்மில் வாழ்கின்றேன். நற்கருணை பேணமுதே நலமளிக்கும் மறுமருந்தே, அன்புருவே எம்மாறமுதே எமை வாழ்விக்கும் பேரருளே. நற்கருணை பேணமுதே நலமளிக்கும் மறுமருந்தே, அன்புருவே எம்மாறமுதே எமை வாழ்விக்கும் பேரருளே. பெறுவதிலும் தருவதில்தான் மகிழ்ச்சி என்றவரே, நாள்தோறும் உமை தந்து தியாகம் புரிபவரே. பெறுவதிலும் தருவதில்தான் மகிழ்ச்சி என்றவரே, நாள்தோறும் உமை தந்து தியாகம் புரிபவரே. காலடி தடம் பறித்து நடக்க துடிக்கின்றேன், கனிவுடனே வழங்கிட அருளினை தாருமே. அனுதினமும் என்னில் வா, என்னை மாற்றவா. நற்கருணையென என் இதயம் நிலையாய் வாழ்ந்திடவா. நற்கருணை தேனமுதே நலமளிக்கும் மறுமருந்தே, அன்புருவே எம்மாறமுதே எமை வாழ்விக்கும் பேரருளே.
அணைத்து மகிழ்கின்றோம். வெண்பனி போல் உமதருளில் தூய்மை பெறுகின்றோம். தினம் என்னை இழந்து நான் உம்மில் பிறந்திடவே புதுமையுடன் அவரரசே தயவாய் சேர்ந்திடுமே. சிறு பயிராய் வாழுகிறேன் உரமாய் வளர்க்கவா. உன் பார்வையிலே நான் பிழைத்திடவே கருணை ஊற்றிடவா. நற்கருணை தேனமுதே நலமளிக்கும் மறுமருதே அன்பொருதே எம்மாறமுதே என்னை வாழ்விக்கும் பேரருளே. நற்கருணை தேனமுதே நலமளிக்கும் அருமருதே அன்பொருதே எம்மாறமுதே என்னை வாழ்விக்கும் பேரருளே. செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்கள் அனைவரும் அமர்வோம். சில நிமிடங்கள் நன்றியின் நேரம். அன்புக்குரியவர்களை இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அன்பியத்திலிருந்து தந்தையர்களை மரியாதை செய்ய இந்த நம்முடைய சக்ரஸ்டிக்கு ஒருபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் நம்முடைய பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். மிக சிறப்பாக இன்று நாம் திருக்கொடியேற்ற நிகழ்வினை சிறப்பித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் நமக்கு இந்த வழிபாட்டினை சிறப்பித்து தந்திருக்கின்ற அன்பியங்கள், திருக்குடும்ப அன்பியம் மற்றும் புனித சிறுமலர் அன்பியம், இரண்டு அன்பிய இறை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே நமக்கு வருகை தந்து நமக்காய் தெய்வீக திருப்பலியும் அழகாக நமக்கு இன்றைய சிந்தனை கடந்ததை உள்வாங்கி எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் எழுவோம் என்ற சிந்தனையை கொண்டு எவ்வாறு நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள வகையில் நாம் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக தந்தை அவர்கள் எடுத்துரைத்து நமக்கு இறை ஆசிரியை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நாள் ஆசை தந்தை அவர்களை வரவேற்க வேண்டும் திருப்பலிக்கு என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் பார்க்கிற பொழுதெல்லாம் ஆயிரத்தில் அல்லது வழியில் எங்கு பார்த்தாலும் தந்தை அவர்களை நம்முடைய பங்கை பற்றி, வளர்ச்சி பணிகளை பற்றி கேட்டு அறிவது உண்டு. நான் வருவதற்கு முன்பும் சரி, அதற்கு வந்த பிறகும் சரி, பார்க்கிற பொழுதெல்லாம் கேட்டு அறிவது உண்டு. ஒவ்வொரு முறையும் ஆர்வத்தோடு கண்டிப்பாக வருகிறேன் சாமி என்று சொல்லி இந்த நாளில் தந்தை அவர்களை அழைத்த போதும் முகமலர்ச்சியோடு வருகிறேன் என்று சொல்லி நிறைய பணிகள், மெய்ப்பு பணி நிலையத்தில் நிறைய பணிகள். நேற்றைய முன்தினம் அவரை சந்திக்க சென்ற போதும் கூட அவர் கோயம்புத்தூர் சென்றிருந்தார் ஒரு செமினாருக்காக. இப்படியாக நிறைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் அழைத்த பொழுது தந்தை அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே வருகை தந்து தந்தை சொன்ன அந்த நேரத்தோடு இங்கு வந்து நமக்காக இந்த தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் மறை மாவட்டத்தில் ஏராளமான பொறுப்புகளை கொண்டு பணிபுரிந்தவர். உதாரணமாக நமக்கு சிஆர்டிஎஸ் அல்லது பாலவாக்கம் புனித அந்தோணியார் திருத்தலம், தற்போது நமக்கு நம்முடைய மெய்ப்பு பணி நிலையம், ஆயர் இல்லத்தில் இருக்கிற மெய்ப்பு பணி நிலையம், எல்லா கமிஷன்ஸையும் ஒருங்கிணைத்து அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆயரோடு இணைந்து நம் மறை மாவட்டத்தினுடைய திட்டங்களில், பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற, மேலும் இதற்கு நடுவுள்ள மறையுரை வழங்குவது, தியானங்களை வழிநடத்துவது, இங்கே மட்டும் இல்லை மலேசியா போன்ற நாடுகளுக்கும் சென்று தியானங்களை வழிநடத்துவது என்று நிறைய இறை வார்த்தையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு தனிப்பட்ட ஆவலோடு தந்தை அவர்கள் செய்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளில்
தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று தந்தை அவர்கள் தன்னுடைய சில்வர் ஜூபிலி குருத்துவ வாழ்வினுடைய 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருந்தார். ஆலய திறப்பு வாழும் போதும் கூட அழைத்திருந்தோம். ஒரு சில காரணங்களுக்காக வர முடியாத நிலை. தந்தை அவர்கள் இந்த நாளில் வாழ்த்துகிறோம். 25 ஆண்டுகளை தந்தை அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார். அவர்களை அன்புள்ளம் கொண்டு ஒரு குடும்பமாக நாம் அனைவரும் இணைந்து தந்தை அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய நன்றியின் அடையாளமாக ஒரு சிறு நம்முடைய நன்றியை நாம் பொன்னாடை அணிவித்து தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறோம்.